நடிகை காஞ்சனா அவர்கள் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகை அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாமல் இப்படி தான் ஒரு நடிகை இருக்கணும் அப்படின்ற அழகு, உருவம், முகம் அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள அடங்கியிருந்திருக்கு. கவிஞர்கள் எப்படி நினைப்பாங்களோ அப்படி ஒரு நடிகையாக இருந்திருக்காங்க. ஒளி வீசக்கூடிய நடிகை, கனவு கன்னியாக 1960லேருந்து 70 வரைக்கும் அவங்க ஒரு வலம் வந்திருக்காங்க. அதோட நிறைய பார்த்தோன்னா ரசிகர்களிடையே அவங்க ஒரு கனவு கன்னியாக தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. சொந்த வாழ்க்கை அவங்களுக்கு பார்த்தோன்னா சரியாக அமையலை. அதே போல் திரையுலகில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம், சரியாக பார்த்தோன்னா அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அமையாததற்கு என்ன காரணம், எதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் சறுக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய குடும்பத்தில் பணக்கார ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்காங்க. மூத்த மகளாக பிறந்திருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அன்புக்கு ஏங்கிய ஒரு பிள்ளையாக தான் இருந்திருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவினுடைய அரவணைப்பு இல்லாதது தான். இதனாலேயே அவங்களுடைய முக்கால்வாசி பொழுதை தன்னுடைய வெளி உலக நண்பர்கள் கூட தான் அவங்க கழித்து வந்திருக்காங்க. இளம் வயதிலேயே பார்த்தோன்னா சங்கீதம், பரதம் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா அவங்க தன்னுடைய நேரத்தை கழித்து வந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நண்பராக பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நாகேஸ்வர ராவ் இவங்களுக்கு நெருக்கமாகியிருக்காரு. அதனால் இவங்க அவர் மீது இருந்த அன்பில் இவங்களுக்கு பார்த்தோன்னா நடிப்பு மேலே ஒரு அலாதி அன்பு ஏற்பட்டிருக்கு. அதற்கப்புறம் அவரோட உதவியோட பிறகு நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகை அஞ்சலி தேவி அவர்களுடைய தயாரிப்பில் நாகேஸ்வர ராவ் அவர்கள் நடித்த ஸ்வர்ண சுந்தரி அப்படின்ற திரைப்படத்தில் தெலுங்கில் 1957 சின்ன ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதற்கப்புறம் மணாலனே மங்கையின் பாக்கியம் அப்படின்றதுல தேவதைகளில் ஒரு தேவதையாக இவங்க நடிச்சிருந்தாங்க. பிறகு திடீரென அவங்க படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதற்கு காரணம் பார்த்தோன்னா கொஞ்ச நாள் ஆக அவங்களுடைய தந்தைக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம், கடன் அதிகரிக்கவே பிறகு அவங்க படித்து முடித்ததுமே இந்தியன் ஏர்லைன்ஸில் ஏர் ஹோஸ்டஸ் வேலையில் விமான பணிப்பெண்ணாக சேர்ந்தாங்க. அப்படி ஒரு முறை ஸ்ரீதர் அவர்கள் பார்த்தோன்னா பயணம் செய்யும் பொழுது தான் காஞ்சனா அவர்களை பார்த்துருக்கிறாரு. அப்போ உடனடியாக எனக்கு ஒரு ஹீரோயின் வேணும், நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, உடனே ஸ்ரீதர் அவர்கள் பார்த்தோன்னா அவங்கள தேர்ந்தெடுக்க இவங்களும் சரி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண காதலிக்க நேரமில்லை அப்படின்ற படத்தில் நடித்தாங்க. மிகப்பெரிய அளவில் அந்த படம் ஹிட் ஆச்சுன்றது எல்லோருக்குமே தெரியும். அதுலேயும் என்ன பார்வை உந்தன் பார்வை அப்படின்ற பாடல் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இப்படி அவங்களுடைய மெல்லிய நடன அசைவு, இயல்பான நடிப்பு, சிரிப்பு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற ஆரம்பித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இப்படி நடித்து வந்துட்டே இருந்தவங்க அதற்கப்புறமாக பார்த்தோன்னா தன்னுடைய 2வது படமான வீர அபிமன்யு அப்படின்ற திரைப்படத்தில் மனைவி உத்தாரே அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்தாங்க. இந்த கதாபாத்திரம் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. அதற்கு காரணம் முதல் படத்தில் அழகு பதுமையாக நடிச்சுட்டு அதற்கப்புறமாக பார்த்தோன்னா 2வது படத்தில் மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா ஒரு தனிப்பட்ட கதாபாத்திரத்தை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் அவர் பார்த்தோன்னா போரில் உயிரிழந்த போது அந்த நேரத்தில் அவங்க நடிச்சிருந்தது மிகப்பெரிய அளவில் எல்லோராலையுமே பேசப்பட்டது. இப்படி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தவங்க 1966 கொடிமலர், பறக்கும் பாவை, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, மறக்க முடியுமா போன்ற படங்கள் நடித்தாங்க. அதுலேயும் 2ஆம் நிலை கதாபாத்திரம் தான் அவங்களுக்கு கிடைச்சது. மோட்டார் சுந்தரம் பிள்ளை அப்படின்ற திரைப்படத்தில் கூட மூத்த மகளாக நடிச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் நடிகை ஜெயலலிதா அப்படின்னு நிறைய பேர் அதில் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இவங்களுடைய கதாபாத்திரத்திற்கு கொடுக்க முடியல அப்படின்றதான் இங்கே ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதற்கப்புறமாக பறக்கும் பாவை படத்தில் எம்ஜிஆர் அவர்களை காதலிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அதில் அவங்க இருவருமே சேரல அப்படின்னதுமே ஒரு வில்லியாக ரொம்பவே கொடூரமாக பார்த்தோன்னா கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுலேயுமே அவங்க கொலை செய்கிற மாதிரியான கதாபாத்திரம் அவங்களுக்கு பொருந்தாததாக அமைஞ்சு போயிடுச்சு. பிறகு அவங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது வரத ஆரம்பிச்சது. 1967 அதே கண்கள் அப்படின்ற படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. பாமா விஜயம் அப்படின்ற திரைப்படத்துலையுமே அவங்க 3 ஹீரோயின்களில் ஒருவராக நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் இவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்பவே பேசப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிறகு தொடர்ந்து ரவிச்சந்திரன் அவர்கள் கூட தங்கை, ஜெய்சங்கரோட பொண்ணு மாப்பிள்ளை, ஜெமினியோட சாந்தி நிலையம்னு ரொம்பவே பல படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. இதில் ஜெமினி அவர்களினுடைய படத்தில் சாந்தி நிலையம் அப்படின்ற திரைப்படத்தை நடிச்சிருந்தாங்க. இது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. ஏன்னா ஒரு ஆதரவற்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அதே போல் ஒரு மிகப்பெரிய அளவில் பேலஸில் பேரண்ட்டே இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு டீச்சராக போய் எப்படிலாம் பார்த்தோன்னா அங்கே அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க, பாடங்கள் கற்பிக்கிறாங்க அப்படின்றதா மிகப்பெரிய அளவில் ஒரு அசல் வாழ்க்கையை காட்டின மாதிரியாக இருந்துச்சு.
இப்படிலாம் இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா பல நடிகைகள் இவங்க கூட வந்து நடிக்க ஆரம்பித்தவங்க எல்லாருமே திருமணமாகி போயிட்டாங்க. ஆனால் இவங்க குடும்பத்திற்காக நடிக்க ஆரம்பித்தாங்க. ஏற்ற இறக்கங்கள் இவங்களுக்கு வர ஆரம்பித்தது. தவறான படங்களை இவங்க தேர்ந்தெடுத்தது தான் இவங்க சினிமாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக காரணம் அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்க கூட நடிச்சிட்டு இருந்த நடிகர்களே நீ யாரையாவது பார்த்து காதலித்து திருமணம் பண்ணிக்கலாமே, அப்பா அம்மாவை நம்பாத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வயதும் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அவங்கள வந்து மீறி இவங்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க விருப்பம் இல்லையா, அதனால் தொடர்ந்து நடிக்கவே ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறமாக துலாபாரம், சிவந்தமன் அப்படின்ற படத்தில் கூட கவர்ச்சியாக நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய சொந்த வாழ்க்கை சொத்து பணம் அப்படின்னு எதிர்பார்க்குறவர்கள் மட்டுமே சூழ்ந்திருக்கிற மாதிரியாக அமைஞ்சிருச்சு. திரை வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 1970 அவளுக்கென ஒரு மனம், நான் ஏன் பிறந்தேன், நியாயம் கேட்கிறேன் அப்படின்னு தமிழில் நடிக்க ஆரம்பித்தாங்க. தெலுங்குலையும் சிறு சிறு கதாபாத்திரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. தமிழ் தெலுங்குன்னு நடிக்க ஆரம்பித்தாங்க. பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. தெலுங்கில் வந்து பார்த்தோன்னா சின்னதாக நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மீண்டும் ஜானி, மௌனராகம் அப்படின்ற திரைப்படங்களில் கௌரவ வேடத்தில் இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி பெற்றோர் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்காமலேயே போயிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்கள கோயிலில் பார்த்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பத்திரிகையாளர் ஒருவர் காஞ்சனா அவர்கள் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வேதனையை கொடுத்துருக்கு. அதனால் இவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லைன்னு. பிறகு நீண்ட நாட்களுக்கு பின்னாடி தன்னுடைய தங்கையினுடைய உதவியோட பெற்றோரிடமிருந்து தன்னுடைய சொத்தை வந்து பார்த்தோன்னா இவங்க வாங்கியிருந்தாங்க. அதில் கூட ஒரு பகுதியை தேவஸ்தானம் திருப்பதிக்கு வந்து பார்த்தோன்னா தானமாக கொடுத்துருந்தாங்க. அது கூட ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. இப்படி திரை வாழ்க்கையில் காஞ்சனா அவர்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் வந்து கொடிகட்டி பறந்தாலும் கூட அவங்களுடைய சொந்த வாழ்க்கை ரொம்ப மோசமானதாக தான் அமைஞ்சிருக்கு. பல கஷ்டங்கள் இன்னல்களை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா திருமணத்திற்கு பின்னாடி அவங்க அனுபவித்ததை நம்மளால் சொல்லி புரியவே வைக்க முடியாதுன்ற அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகை காஞ்சனா அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.